ஏனுங்க நேற்று நைட்டுங்க எங்கள் வீட்டில் புரோட்டாவும் சிக்கன் குருமாவும் தான் செஞ்சுனுங்களா. மைதாமா வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டுங்க, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிடணுங்க. மேலே அப்படி எண்ணெய் தடவி விட்டுங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணுங்க. அப்போ தான் புரோட்டா நல்லா இருக்குங்க. இந்தமாரி மாவு பிணைஞ்சி மாவு எடுத்துங்க, உருண்டை பண்ணிட்டு சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிட்டுங்க, இந்தமாரி மெல்லிசாக அப்படியே தேய்ச்சிட்டே வரணுங்க. மைதா மாவுங்கிறதுனாலங்க நல்ல மெல்லிசாக அப்படியே தேய்க்கிற எவ்வளோ தூரம் தேய்ச்சாலும் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும் பார்த்துக்கோங்க. இப்போ கத்தி எடுத்து இந்தமாரி கீறி விட்ருங்க, சுருட்டி எடுத்துங்க. அப்புறம் ஒரு தட்டத்தில் வச்சு மறுபடியும் எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிக்குங்க. எடுத்து வச்சுக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை கையிலேயே மேலே அப்படி இப்படி அமுத்தி விட்டுங்க. தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றிங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா புரோட்டா ரெடிங்க. இந்த வீடியோ பெரிய வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பெரிய வீடியோவும் போடுறேனுங்க. வீடியோ பிடிச்சி அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.